ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்னென்னா ஊர்லேருந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. அது எப்படி அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு பேகு, தேவையில்லாத ஒரு பேக் இருந்துச்சு. அந்த பேகுக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ ஊர்லேருந்து பார்சல் வந்தாலே எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தான் இல்லையா? என்ன இருக்குது எது இருக்குன்னு பல விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஊர்லேருந்து தான் பொதுவாக அம்மா எனக்கு தேங்காயெல்லாம் அனுப்புவாங்க. இங்கே நான் தேங்காய் வாங்குறது கிடையாது சென்னையில். ஸோ அது ப்ளஸ் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து வீட்டிலையே வாங்கி முழுசாக வாங்கி காய வச்சு அதை பொடி பண்ணி பொதுவாக அப்படி தான் அம்மா கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அமைச்சிருக்காங்க. அண்ட் தென் நான் நிறைய பிளான்ஸ் இந்த வாட்டி கேட்டிருக்கேன். அந்த பிளான்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருக்காங்க தெரில. நான் ஒவ்வொரு பிளான்ட்டும் அப்படி வைங்கம்மா இப்படி வைங்கம்மா, ஒரு கார்ட்போர்டுக்குள்ளே போட்டு பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட மட்டும் இல்லாமல் என்னோடய கசின்ஸ், என் தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க அங்கே, எல்லாருக்கிட்டையும் சொல்லி அப்படி பத்திரமா அமுச்சு வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். Almost done. Okay. பேக் திறந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே செடி. இதில் என்னென்ன செடி இருக்குதுன்னு வேறு நான் தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இது ஓரமாக இருக்கட்டும். தென் பேஷன் ஃப்ரூட். எங்கள் வீட்டில் வந்து பேஷன் ஃப்ரூட் அந்த கொடி நிற்குது. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன். ஸோ பேஷன் ஃப்ரூட் இருந்ததுனால கொஞ்சம் பேஷன் ஃப்ரூட் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து விட்ருக்காங்க. யா, சொன்னேன்ல மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம். இது வந்து இது வந்து ஊர்லேருந்து எங்கள் அம்மா சீனி வேறு கொடுத்து விட்ருக்காங்க. சீனி, அப்புறம் கருப்பட்டி. அது தூத்துக்குடியில் வந்து கருப்பட்டி ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ லாஸ்ட் மந்த் வந்து அவங்க 4 மாவடிக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் கருப்பட்டி வாங்கியிருந்தாங்க. ஸோ இது கேஷுக்காகவே ஸ்பெஷலாக எங்கள் பாட்டி அண்ட் தென் அம்மா 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு 2 கிலோ கருப்பட்டி வாங்கியிருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஊரில் இருக்க ஏதாவது பார்சல் வந்தாலே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. மஞ்சள் தூள் என்னென்னா ஊரில் வந்து அம்மா கொஞ்சம் கெட்டியான அந்த மஞ்சள் வாங்கி வந்து வீட்டிலே பொடி பண்ணியிருந்தாங்க. ஸோ சரி ஓகே, இங்கே நம்ம எப்படி இருந்தாலும் பேக்கெட்டில் தானே வாங்கி யூஸ் பண்ணுறோம். அவங்க அதனால் கொஞ்சம் நிறையவே இருக்குது, அதனால கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு இது கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மஞ்சள் வந்து ரப்பருக்காக வாங்குனது. வீட்டில் ரப்பர் செடி வச்சுருக்காங்கல்ல, ரப்பர் மரத்துக்கு வாங்குது. அதில் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்போது இன்னொரு கெமிக்கல் கூட இந்த மஞ்சளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட சொன்னாங்களாம். அதுக்காக வாங்குறது. சரி, அதில் கொஞ்சம் அதுக்கும் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் எடுத்தாங்க. அதில் எனக்கு கொஞ்சம். ஸோ மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு. கஸ்டர்ட் ஆப்பிள். ஸோ இது எங்கள் வீட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆண்டி வீட்டில் இருந்து ஏதாச்சும் பறிச்சிருப்பாங்க. அப்புறம் வழக்கம் போல் தேங்காய். நான் சொன்ன தேங்காய் எப்போவுமே அங்கேருந்து வரும். புளி. எங்களுக்கு யாருக்குமே இங்கே இருக்கிற புளி பிடிக்காது. அது பிடிக்காதா இல்லை எங்களுக்கு பார்த்து வாங்க தெரியலையான்னு தெரில. பட் ஊரில் இருக்க புளி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புளி வந்து 2 கிலோ கேட்டிருந்தேன். புளி, அப்புறம் தேங்காய், சிக்கன் மசாலா. பேக்கெட்டில் எங்கேயே வாங்க கிடைக்கும், அதையும் போட்டிருக்காங்க. அப்புறம் நான் வந்து இந்த பார் சோப் கேட்டேன்.
இது என்ன ஊரில் முன்னாடி பார் சோப் வாங்குவோம், அது ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலரில் இருக்கும். நிறைய நாளைக்கு வரும், சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி அம்மா கிட்ட நாங்கள் பார் சோப் வாங்குறது ஸ்டாப் பண்ணியே ரொம்ப நாளாச்சு. இப்போ எல்லாருமே வந்து அந்த கெட்டியா சோப் வந்து 10 ருபீஸ் எல்லாம் இருக்கிறது தானே வாங்குறாங்க. எங்கள் வீட்டில் டாக்டர் வாஷ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சரி மறுபடியும் நம்ம பழைய ஒரு இதுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த டைமில் வந்து அந்த மாதிரி சோப்பே கிடையாதான், இந்த மாதிரி ப்ளூ கலரில் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்மா ஒன்று தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கலை. தென் நான் சோப்பு கேட்டேங்கிறதுக்காக அங்கேருந்து இதை வாங்கி அமைச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சு. பேக் நாஸ்தி, கருப்பட்டியெல்லாம் உருகி அப்படி இதாகிடுச்சு. நேற்றுக்கு ஃபுல்லாக பஸ்ஸில் இருந்ததில்ல. ஸோ வந்து இனி என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நான் மெயினாக இப்போ வந்து ஒரு பார்சல் அனுப்ப சொன்னதே பிளான்ஸ்க்காக தான் அனுப்ப சொன்னேன். ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்குங்கிறது பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஆர்கிட். ஆனால் இது வந்து நார்மலாக நம்ம நார்மல் ஆர்கிட் என்ன பண்ணுவோம், நம்ம ஹேங் பண்ணியெல்லாம் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நார்மலாக நட்டு வைக்கிறது. நார்மல் ஆர்கிட் வந்து இதோட ரூட் வந்து எப்போவுமே ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த மாதிரி இது வந்து ஃபிலிப்பியன் ஆர்கிட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது 2 கலர் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ 2மே கொடுத்து விட சொன்னேன், எப்படின்னு தெரில. இது வந்து எப்பீசியா குப்பராட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி. நான் என்னோடய கார்டன் டூர், நீங்கள் முன்னாடி எங்கள் வீட்டில் உள்ள கார்டன் டூர் பார்த்துருந்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த லில்லி பாண்ட் இருக்கும் இல்லையா, பாண்டு சுற்றி வந்து இந்த செடி நிறையவே இருக்கும். ஓகே, இது டெசர்ட் ரோஸ். எடுக்க முடியாத மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட். இதோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. இங்கே ஆல்ரெடி வச்சுருந்தேன். இங்கே நான் வச்சுருந்தது என்னாச்சுன்னா, அந்த வெளியே வச்சுருந்தேன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நல்லா மழை இருக்கும்போது மழையில் மொத்தமாக சேர்ந்து அழுகி போயிடுச்சு. நான் அதை அவ்வளோவா கேர் பண்ணாமல் வச்சுட்டேன். இந்த செடி இங்கே இருக்குன்னு சொன்னேன், பட் என்னாலுமே அம்மா ஒரு கன்ஃபியூஷனில் இதையும் கொடுத்து விட்ருக்காங்க. இது வந்து ஆக்லுனேமாவில் ஒரு டைப். நான் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு ஆக்லுனேமா வச்சுருக்கேன். அது பிங்க் ஆக்லுனேமா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆக்லுனேமா வந்து நான் ரீசெண்டாக கடைக்கு போய் ரேட்டு கேட்கும்போது 500 ருபீஸ் சொன்னாங்க. குட்டி செடி 500 ருபீஸ் சொன்னாங்க. அப்போ மேட்ச்சில் நினச்சிட்டு நான் எதுக்குமா காசு கொடுத்து வாங்கணும், ஊர்லேருந்தே எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஜேட். இப்போ தான் பிளான்ஸ் நிறைய நான் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறேன்னா, உள்ள கேக்டஸ் இருக்குது, அதனால தான் அவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறேன். இந்த பர்டிகுலர் பிளான்டோட பேர் எனக்கு தெரில, பட் இதெல்லாமே வந்து கொடுத்துட சொல்லிட்டு நான் வந்து இது ஃபுல்லாகவே பேர் எல்லாம் பார்த்து இதெல்லாம் பிளான் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக எங்கிட்ட இருக்க பிளான் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு நாள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது சம்திங் ஜாண்டூ அந்த மாதிரி ஏதோ வரும் இதோட பேர். நான் லாஸ்ட்டாக அந்த இதில் பார்க்கும்போது கூட உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த ஒரு நர்சரி போயிருந்தாக்கில் அதை பார்த்துட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுவும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட், ஜஸ்ட் இவ்வளோமே போதும். அண்ட் தென் மார்பிள் போத்தோஸ். நான் உங்ககிட்ட இந்த ஸ்னேக் பிளான்ட் தான் கேட்டிருந்தேன். சைடில் வந்து இந்த பார்டர் வர ஸ்னேக் பிளான்ட். என்கிட்ட இந்த நார்மல் ஸ்னேக் பிளான்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு பேபி பிளான்ட் வந்து தனியாக வேறு எடுத்து பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இது இருந்துச்சு. ஓகே, ஸோ இது 2வது டைப்பான ஸ்னேக் பிளான்ட் என்னோடய லிஸ்ட்டில் ஆட் ஆகுது. இது என்னதுன்னே தெரியலை, இது நட்டு வச்சாதான் தெரியும், லீஃபே காணும். ஸோ இது சொன்ன அந்த ஹேங்கிங் பிளான்ட் அதிலே இருக்கிறது தான். அந்த ஹேங்கிங் பிளான்ட் ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். இதோட பேர் எனக்கு தெரியல, பட் லீஃப் பார்க்குறது கலேடியம் மாதிரி இருக்குல்ல. இதுவும் என்னென்னு எனக்கு தெரியல. நிறைய பிளான்டோட பேர் நான் இனிமேல் தான் பார்க்கணும். எல்லாமே என் தம்பியோட கலெக்ஷன். இது பார்த்தீங்களா, அழகாக இருக்கும். இது ஒரு கேக்டஸ், குட்டியாக க்யூட்டாக. இந்த கேக்டஸ் நான் அன்றைக்கி வந்து காமிச்சிருப்பேன், அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். இது 250 ருபீஸ் சொன்னாங்க.
நான் காசு கொடுக்காமலே வாங்கிட்டேன். நான் ரொம்ப பயந்து கை போடுறதே இந்த பிளான்ட்னால தான். இதில் இருக்கிற தான்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம லைட்டாக வச்சோம்னாலே கையில் ரொம்ப ஒட்டிக்கும். அப்புறம் ரொம்ப கஷ்டம் அதை எடுக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம பிடிக்கும் போது தான் அதோட உள்ளே வந்து ஏதோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிரிக் ஆகிற அந்த பெயினே இருக்கும். இது பன்னி கேக்டஸ். இதில் வந்து ரெட் கலர் தான்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஓரமாகவே இருக்கட்டும். ஐயோ, பன்னி கேக்டஸ் இன்னும் இருக்குதே. இது உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே வேறு டைப்பான கேக்டஸ். எல்லாமே ஆலோவேரா டைப்பில் வரும். இது ரெண்டுமே வேறு. இது ஒரு கேக்டஸ். இதோட தான் அவ்வளவு ப்ராப்ளம் இல்லை. இங்கே தான் எனக்கு நின்றுச்சு. அதுவுமே மழையில் ஒரு வழி ஆயிடுச்சு. இது ஒன்று. இந்த கேக்டஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் அழகாக பூ வேற பூத்து நிற்குது. இது சேம் பன்னி கேக்டஸில் வந்து ஒயிட் கலர் தான். ஓரமாகவே வச்சு கையில் பட்டுச்சு. இன்னும் ஒரு வழியாக்கிடுது. இது சேம் ஆல்ரெடி நான் காமிச்ச அந்த கேக்டஸ் தான். இது ஆக்சுவலி இது ரெண்டும் சேம். இது நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். அதே மாதிரி இதுதான். இதெல்லாம் என்ன கேக்டஸ்னு எனக்கு தெரியலை. நான் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன். குட்டியாக க்யூட்டாக. ஸோ இப்போ என்னென்னா கேஷை தூங்கிட்டு இருக்கான். கேஷை தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக கட்டிடணும். இல்லைன்னா வந்து அவன் இந்த கேக்டஸில் கை வச்சு ஐயோ எடுக்கக்கூட முடியலை. தொடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. சேம் அதே தான். இது ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இந்த பிளான்ட். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அது ரோஸ் வந்து 2 கலர் வச்சுருக்காங்க. ஒன்று ஒயிட், இன்னொன்று வந்து எல்லோ. எது ஒயிட்டு எது எல்லோன்னுலாம் தெரியல. ஜெவந்தி இதுவும் என்ன கலர்னு தெரியல. இதுவும் நான் கேட்கல. பட் எங்கள் ஆஞ்சி வீட்டிலேருந்து நினைக்கிறேன். சரி இவ்வளோ செடி இவ கேட்டிருக்கா, இதையும் கொடுத்து விடுவோன்னு சொல்லிட்டு இதை சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க போல். ஜெவந்தி அதையும் நட்டு வைக்கணும். ஸோ இது எல்லாமே ரோஸ் தான். அதுக்கப்புறமா ரோஸும் ஜெவந்தியும் தான் மிக்சட் காம்பினேஷனில் இருக்குது. அப்புறம் அந்த குட்டி குட்டி பன்னி கேக்டஸ் வந்து உடஞ்சிருக்குது. அதை பார்த்து தான் கை போட்டு எடுக்க வேண்டியிருக்கும். ஆல்ரெடி கையில் நல்லாவே அங்கங்கேயா தான்ஸ் எல்லாம் ஆகிடுச்சு. நீ அப்புறமா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்கு. உங்கள் வீட்டிலேருந்து வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் அனுப்பிச்சாச்சுன்னா என்னென்ன அனுப்புவாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா வேறையும் பல விஷயங்கள் வந்து நாங்கள் கேட்டிருந்தேன். வீட்டில் கேட்குறது தானே, எவ்வளோ வேணும் கேட்கலான்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தேன். பட் இதெல்லாமே இந்த பேக்கில் வந்து பத்தல. அண்ட் தென் நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போகிறோம். ஸோ அம்மாவும் அங்கே ஊர்லேருந்து வராங்க, நானும் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்சலில் வந்து இவ்வளோ தேர் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ யா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் நான் கேட்டது மாதிரியே உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு வந்து பார்சல் ஏதாவது அனுப்பிச்சாச்சுன்னா என்னென்ன வந்து அந்த கொரியரில் வந்து உங்களுக்கு போட்டு அனுப்புவாங்க. இது கொரியர் கிடையாது, நான் பஸ் ஸ்டாப்பில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி பார்சலில் என்னென்ன போட்டு அனுப்புவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.